السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العظيم. ஏகநாயனாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய உண்மை தோழர்களாம் சஹாபாக்கள் மீதும் இன்று வரை நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் படித்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தின் செய்திகளை எழுத்து வடிவில் பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இங்கே ஜும்மாவுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக கூறி இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் இந்த வருடத்தின் ஹஜ் பெருநாளை நாம் எல்லாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம். என்றாலும் கூட அதன் தொடர்ச்சியாக வருகின்ற ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற அந்த 3 நாட்களினுடைய 2வது நாளில் நாம் இருக்கிறோம். இன்னும் அந்த பெருநாளினுடைய சாயல் இன்னும் முடிவடையவில்லை என்பதைத்தான் அது சொல்லுகிறது. ஐயாமு தஷ்ரீக் இன்னும் நாளையோடு முடிவடைகிறது. இந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் இந்த சந்தர்ப்பங்களில் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாமல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய
நிலையை பற்றி சொல்லாமல் இந்த பெருநாளை நாம் கொண்டாடிவிட முடியாது. அப்படி இந்த பெருநாளோடு அவர்களுடைய வாழ்வு இணைக்கப்பட்டதாக, ஹஜ்ஜோடு அவர்களுடைய வாழ்வு இணைக்கப்பட்டதாக அமைத்திருக்கிறார் அல்லாஹ். எதற்காக இப்படி அமைத்திருக்கிறான் என்பது பற்றிய பல்வேறு வகையான செய்திகளை நிறைய பயான்கள் மூலம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய மனதில் ஆழமாக பதிவாகியும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, அந்த சோதனைகளில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களை அல்லாஹ் பாராட்டியது என்று அவர்களுடைய தியாக வாழ்வை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுவது வெறும் தியாகத்தை பற்றி மட்டுமல்ல, அதோடு அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது என்பதையும் சேர்த்தே சொல்லுகிறார். அதை நாம் சரியான முறையில் கவனித்தோம் என்று சொன்னால், அவர்களை பற்றி அல்லாஹ் எதற்காக இந்த இடத்தில் இப்படி பதிவு செய்கிறான்? இது வெறும் கதைக்காக, கற்பனைக்காக அல்லாஹ் சொல்லவில்லை. கதை கேட்டு அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லுவதற்காக அல்லாஹ் அப்படி வரலாறை சொல்லுகிறானா? நிச்சயம் திருமறை குர்ஆனில் அப்படி அல்லாஹ் வீணான எந்த வரலாறையும் சொல்ல மாட்டான். வீணான எந்த ஒரு வார்த்தையும் திருமறை குர்ஆனில் கிடையாது. அப்படி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒன்றை பதிவு செய்கிறான் என்றால் அது நம் வாழ்க்கைக்கு தேவை. அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள், சோதனைகள் வரும்போது அதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்கிற பாடத்தை மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அவர்களுடைய இன்னொரு வாழ்க்கையின் இன்னொரு தடத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை சரியான முறையில் அடைந்து விட்டால் நம்முடைய ஈமானுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஈமானுடைய அம்சம், அவர் தன் பிள்ளைகளை பற்றி, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி, தன்னுடைய சந்ததிகளின் எதிர்காலத்தை பற்றி எவ்வாறு எதிர்பார்ப்புகளை வைக்க வேண்டும், அதே போல அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிற துஆக்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனில் அவர்கள் செய்த துஆக்கள், ஏராளமான துஆக்களை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அந்த துஆக்களில் 3 மாத்திரம் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அது ஈமானுடைய அடிப்படைகளை, ஆழத்தை சொல்லுகிற, அல்லாஹ்வை எவ்வளவு ஆழமாக நாம் நம்ப வேண்டும், எவ்வளவு உறுதியாக நம்ப வேண்டும், அதே போல தன் பிள்ளைகள் விஷயத்தில் அவர் எவ்வாறு எதிர்பார்ப்புகளோடு இருந்தார் என்பதை எல்லாம் அல்லாஹ் அந்த துஆக்களின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். அதே போல எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தாலும் தன்னுடைய பணிவை எந்த இடத்திலும் அவர் விட்டுவிடவில்லை. தான் ஒரு அடிமை என்பதை எந்த இடத்திலும் அவர் மறந்துவிடவில்லை. எந்த இடத்திலும் அவருடைய உள்ளத்தில் அணு அளவும் பெருமை சேர்த்திடவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய துஆக்களின் மூலமாக சொல்லித் தருகிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் அந்த துஆக்களில் அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? இந்த காபாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது கட்டளை. அதற்கு முன்னால் அந்த பாலைவனத்தில் அவர்களை குடியமர்த்த வேண்டும். அந்த வரலாறை நிறைய கேட்டிருப்போம். அந்த இடத்தில் அந்த அவங்களை கொண்டு போய் மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்துடுறாங்க, பெரிய சோதனை, அந்த மனைவி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற இந்த வரலாறுகளை தொடர்ந்து கேட்டிருப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, அவங்களுடைய ஈமானுடைய வலு இருக்கு பாருங்க, அது உண்மையில் நாம இருந்தால் அப்படி கேட்போமா? உண்மையில் அப்படி கேட்கணும். அப்படி கேட்கிற ஈமானை நாம் அடைய வேண்டும். அந்த மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார். அந்த துஆவில் எல்லா அம்சங்களையும் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி செய்கிறார்? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஸர்இன். இறைவா, எங்களுடைய இறைவா, இதோ விவசாயத்திற்கு
விளைச்சலுக்கு தகுதி இல்லாத இந்த பூமியில் என் சந்ததிகளை குடியமர்த்தி விட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய அந்த புனித ஆலயத்திற்கு அருகாமையில் நான் குடியமர்த்தி விட்டேன். அது விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பூமி என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே குடியமர்த்தி இருக்கிறேன் என்பதை சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. மீண்டும் அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், இறைவா இவர்களை நோக்கி மனிதர்களுடைய உள்ளங்களை விருப்பங்களை ஏற்படுத்து, மனிதர்கள் இவர்களை நோக்கி விருப்பத்தோடு வருவதற்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து, அவர்களுக்கு கனிகளை நீ வழங்கு என்று அவர் துஆ செய்கிறார். இதை கேட்கும் போது சாதாரணமாக கடந்து போகிறோம். மனிதர்களை விருப்பம் கொள்ள செய், அவர்களுக்கு கனிகளை கொடு என்று அவர் துஆ செய்தார். இது பெரிய வார்த்தையா என்று நாம் நினைக்கலாம். அந்த சூழ்நிலையை நினைத்து நாம் இந்த வார்த்தையை யோசித்து பார்க்க வேண்டும். என்ன சூழ்நிலை? பாலைவனத்தை பொறுத்தவரையிலே மனிதர்கள் ஒரு இடத்தில் தங்க வேண்டுமானால் தண்ணீர் அவசியம், அங்கே தண்ணீர் கிடையாது. விளைச்சல் வேண்டும், அங்கே இருந்து அவங்க சாப்பிடுறதுக்கான விளைச்சல் இருக்கணும், விளைச்சல் கிடையாது. அதை அவர்கள் இரண்டையும் சேர்த்து இது விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பூமி என்பதை சேர்த்து சொல்லும் போதே தண்ணீரோ விவசாயமோ அங்கு வாய்ப்பே இல்லை, மனிதர்கள் வருவதற்கான வாய்ப்பே அங்கே கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, சான்ஸே இல்லைங்க, அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி மனிதர்கள் வசிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த வெட்ட வெளியில் தன் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்கிறார் என்றால், இறைவா இந்த விவசாயத்திற்கு தகுதி இல்லாத தண்ணீர் இல்லாத இந்த பூமியில் என் சந்ததிகளை நான் குடியமர்த்தி விட்டேன். மனிதர்களை இவர்கள் மீது விருப்பம் கொள்ள செய், இவர்களை நாடி வர செய். அப்ப மனிதர்கள் வர வேண்டுமானால் அங்கே அனைத்து அம்சங்களும் வரணும். எப்படி வரும்? அந்த பாலைவனத்தில் எப்படி தண்ணீர் கிடைக்கும், அங்கே எப்படி கனிகள் கிடைக்கும் என்று நாம் யோசிப்போமே. மனித அறிவை கொண்டு நாம் யோசிப்போம். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது கூட எப்படி துஆ செய்வோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை முன்வைத்து துஆ செய்வோமா, நம்முடைய பலகீனத்தை வச்சு துஆ செய்வோமா? எனக்கு ஒரு நாள் இப்போது ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருது, பத்தலை, வாடகை அது நெருக்கடி வருது, இது எப்படி சமாளிக்கிறது? யா அல்லாஹ் எனக்கு ஒரு 1500 ரூபாய் இருந்தா நான் நல்லா இருப்பேன், அப்படித்தானே கேட்போம். அவ்வளவுதான் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம், அதுக்கு மேலே நம்ம கேட்க மாட்டோம். ஏன்? அது எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கறது? இப்படிதான் நம்ம நடப்போம். அல்லாஹ்வுடைய வல்லமையை முன்வைத்து நம்முடைய துவாக்கள் அமைந்திருக்கிறதா? நாம் செய்கிற துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை முன்வைத்து அமைந்திருக்கிறதா? நம்முடைய பலகீனத்தை முன்வைத்து கேட்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நடந்து போகிறோம், ஒரு வாகனம் கூட இல்லாத நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் நான் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ் எனக்கு சொந்தமாக ஒரு விமானத்தை கொடு, நான் எங்க போனாலும் விமானத்தில் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுமா? நமக்குள்ளே சிரிச்சுப்போம். டூ வீலருக்கு வக்கிலாம் இருக்கிற விமானத்தை போய் அல்லாஹ்ட்ட கேட்கறதா அப்படி நம்ம நினைப்போமா இல்லையா? இந்த யோசனை நமக்கு வரும். ஆனால் இது எப்படி நம்ம நினைக்கிறோம்? நடந்து போகிற ஒரு டூ வீலருக்கு வழி இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கிற நான் எப்படி விமானத்திற்கு ஆசைப்படக்கூடாது என்று நினைக்கிறேனோ, அதை விட பெரிய ஆசை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் மனிதர்கள் எல்லாம் வர வேண்டும், அவர்களுக்கு கனிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. அப்ப இது எப்படி கேட்க முடிஞ்சது? அவர்களுக்கு அந்த உள்ளத்தின் தைரியத்தை எது கொடுத்தது? இங்கே தண்ணீர் கிடையாது, புற்பூண்டுகள் கிடையாது, எதுவும் விளையாது, எந்த மனிதனும் வரப்போவதில்லை. அப்படிங்கிற அந்த இடத்தில் எந்த நம்பிக்கையை துஆ செய்தார்கள்? அல்லாஹ் நினைத்தால் அது நடக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமையை தான் ஞாபகம் வச்சாங்க, மனிதர்களின் பலகீனத்தை ஞாபகம் வைக்கல. இப்ப யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்கள் தன் மனைவி பிள்ளைகளை விட்டு வந்த உடனேயே அதற்கான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஜம்சம் என்கிற அந்த நீரூற்றை உற்பத்தி செய்கிறான். அந்த நீரூற்று இருப்பதால் அங்கே வருகிற அரபி அந்த நாடோடிகள், சுருகும் என்கிற அந்த அரபி நாடோடிகள், உங்களோடு நாங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டு அங்கேயே தங்குகிறார்கள். மனித கூட்டம் அப்படியே பெருகுகிறது. இதையெல்லாம் கற்பனை பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, இங்கே ஜம்சம் வரும், எல்லாரும் வந்துருவாங்க, அப்படி கற்பனை பண்ணல. எப்படி நடக்க போகிறது தெரியாது. அல்லாஹ் நாடினால் இங்கே ஒரு மனித கூட்டம் உருவாகும், அவர்களுக்கு தேவையான உணவு அங்கே கிடைக்கும். உணவுங்கிற வார்த்தை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தலையாம், கனிகள்னு சொல்றாங்க. ஏன் தெரியுங்களா? உணவையும் தாண்டியது கனி. ஒரு பஞ்சத்தில் இருக்கிறோம்னு வைங்க,
நமக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம், எதை கிடைச்சாலும் திம்போம். அது இதுதான் வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சில வரலாற்றை படித்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1970க்கு நெருக்கமான ஒரு வரலாறு. ஒரு பனி பிரதேசத்தின் மீது ஒரு விமானம் பறக்கிறது. பனியில தெரியாம மலையில மோதி விழுந்துட்டாங்க. பெரும்பாலானவர்கள் இறந்து விட்டார்கள். சிலர் மாத்திரம் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அந்த விமானத்துக்குள் இருந்த பயணிகளுக்கு வச்சிருக்கிற உணவுகள் அது இது சாப்பிட்டு தீர்ந்து போச்சு. அவர்களை தேடுகிற அரசு விமானங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டான். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் சிலர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். எப்படியா பிழைச்சிங்க அப்படின்னு சொன்னா அதற்கான செய்தி பின்னாலே வெளியிடுகிறார்கள். எல்லாமே தீர்ந்து வச்சு, தண்ணீர், குடிக்க வச்சிருந்த சாராயம், சாப்பிட வச்சிருந்த எல்லாமே தீர்ந்தாச்சு. வேறு வழி இல்லாமல் மனித கறியை சாப்பிட்டு பிழைத்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு. இப்போ பசி பஞ்சம்னு வந்துட்டா எதையும் திங்க நம்ம தயாராகிடுவோம். இதுதான் வேணும் நம்ம நினைக்க மாட்டோம். உணவுக்கு கீழே எது இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இஸ்லாமே என்ன சொல்லுது? நிர்பந்திக்கப்பட்டால் பன்றிக்கறி கூட ஹலால் தான். நிர்பந்திக்கப்பட்டால், அப்ப நிர்பந்தம் ஒரு நிலை வந்துட்டா எதை வேணாலும் சாப்பிடலாங்கிறது மனித இயல்பு. ஆனால் மனிதன் எப்போது கனிகளை நோக்கி கனிகளை சாப்பிட ஆரம்பிப்பான் என்றால் நல்ல வளமான வாழ்வு வந்த பிறகுதான் அடுத்து போவான். சோத்துக்கே வழி இல்லாதவங்க வெறும் கனிகளா பழங்களா சாப்பிட்டு இருப்பாங்களா? எப்படியாவது ஒரு நேரம் கஞ்சி குடிச்சா போதும் நினைப்பாங்க. அந்த கஞ்சியை தாண்டி, சாப்பாடை தாண்டி, உணவை தாண்டி இப்ப கனிகளுக்கு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவுக்கு கேட்கல, கனிகளுக்கு கேட்கிறாங்க. ஏன்? எல்லா வளங்களும் மிகைத்து இருந்தால் அங்கே கனிகள் கிடைக்கும். அவங்க கேட்கிற வார்த்தையை எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அவங்க கேட்கறதே யாரெல்லாம் அவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாம சாகடிச்சிடாத அப்படி கேட்கல, அவங்களுக்கு கனிகளை கொடு. இப்ப கனிகள் என்பது ஒரு மனித வளர்ச்சியினுடைய அடுத்த அம்சம். உணவு பஞ்சம் இல்லை, உணவு பஞ்சத்தை தாண்டிய ஒரு நிலை அது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இன்றைக்கும் மக்காவிற்கு சென்று வரக்கூடியவர்களை நீங்க கேட்டு பாருங்கள், அங்கே தரமான கனிகள் கிடைக்கிறது. இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி லட்சோப லட்சம் மக்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்த்து அவர்கள் அந்த வேலையை, அந்த துவாவை செய்தார்களா? தெரியாது. அல்லாஹ் கொண்டு போய் விட சொன்னான், விட்டுட்டு வந்துட்டாங்க. பிறகு அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட தவக்கல், நம்பிக்கை, அல்லாஹ் நினைத்தால் இது நடக்கும். அப்ப அந்த நம்பிக்கையில் தான் தன்னுடைய அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா இன்றளவிலும் நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். இன்றளவிலும் அது நடைமுறையில் இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய துவா, ஆழமான இறை நம்பிக்கையோடு ஈமானோடு கூடிய துவா, எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் நாம் அந்த துவாவினுடைய வரக்கத்தை அனுபவிக்கிறோம். யோசித்து பாருங்கள், அந்த பாலைவனத்தில் அப்படிப்பட்ட கனிகள் கிடைக்க வாய்ப்புண்டா? நிச்சயம் கிடையாது என்பது மனித அறிவு. ஆனால் அதை அல்லாஹ்வால் சாத்தியப்படுத்த முடிந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த துவா நமக்கு தருகிற படிப்பணி என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையின் ஆழத்தை சொல்லுகிறது. மேலோட்டமா நம்பாத. ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1100 ரூபான்னு கேட்காத, 1500 ரூபான்னு கேட்காத, யாரெல்லாம் எனக்கு இந்த வறுமையை போக்குன்னு கேட்காத. நீ அல்லாஹ்வை நம்பி நிறைய கேளு, இன்னும் நிறைய கேளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்க போவதில்லை அப்படிங்கிறாங்க. 3 வகையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று, கேட்டதை அப்படியே கொடுத்துருவான். இல்லைன்னா நமக்கு வருகிற ஆபத்துகளை, நாம் கேட்ட துவாவிற்கு பதிலாக ஆபத்துகளை நீக்குவான். அல்லது மறுமையின் சேமிப்பாக வைத்துக் கொள்வான். நம்ம கேட்கிற எல்லா துவாவும் நம்ம வாழ்க்கையில் நடந்துருதா? மாய மந்திர மாதிரி நடக்கிறது இல்லை, சிலது நடக்குது. ஆனால் சில நேரங்களில் மயிரிலையில் உயிர் தப்பினார் என்று சொல்வதை போல சில ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்கிறோம். ஏன்? யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு நினைப்போம். நாம் செய்த துவா. பொதுவாக நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, என்ன கடவுள் காப்பாத்திட்டா. இல்லப்பா, இஸ்லாம் சொல்றது நீ செஞ்ச துவா உன்னை காப்பாற்றி இருக்கிறது. அதுவுமே இல்லையா, மறுமையில் சேமிப்பாக வரும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த வகையிலும் எங்கள் துவாக்கள் மறுக்கப்படாது என்று தீர்மானமாக தெரிந்தால் நிறைய கேட்போமே, கேட்டுக்கிட்டே இருப்போம்ல, அல்லாஹ் மறுக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சலிப்படைய மாட்டான், மனுஷன் சலிப்படைவான். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கிறோம், தாராளமா உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப தாராள பண்புடையவர். ஒரு தடவை கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாரு. 2வது தடவை கேட்கறீங்க,
கொஞ்சம் அந்த சந்தோஷம் குறைவா இருக்கும். 3வது தடவை 4வது தடவை வரிசையா நீங்க தொடர்ந்து ஒரே நபர்த்து ஒரே ஆள் போனா உனக்கு வேலை இல்லையா? பெரிய தொந்தரவா போச்சு. உன்னையோட முதல் தடவை உதவி கேட்கும் போது மனப்பூர்வமாக செய்த அதே மனிதர் தான் 10வது தடவை கேட்கும் போது உனக்கு வேலை இல்லையா, பெரிய தொந்தரவா போச்சு உன்னை பார்த்து உன்னால அப்படிங்கிறோம். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். இது மனித இயல்பு. ஆனால் அல்லாஹ் அப்படி சலித்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு தேவையே இருக்காது. நாம் உலகத்தையே கேட்டாலும் குன் என்ற ஒரு வார்த்தையை தந்துவிட்டு போக முடியும் அல்லாஹ்வால். அப்படிப்பட்ட வல்லமையுடையவரிடத்திலே நாம் ரொம்ப அற்பமா கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்கள் செய்த அந்த துவா, நாம் எப்படி துவா செய்ய வேண்டும், அந்த துவாவில் அல்லாஹ்வை எவ்வளவு உயரத்தில் வைத்து நம்முடைய ஈமானுடைய ஆழம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அது வாழ்க்கையில் நமக்கு முக்கியம் தேவையாக இருக்கிறது. அடுத்து நாம இன்னொன்னை நம்ம பார்க்கிறோம். அந்த மக்காவில் மனிதர்கள் எல்லாம் கூடிய பிறகு அல்லாஹ் அந்த காபத்துல்லா என்கிற ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். இந்த காபத்துல்லா என்கிற ஆலயம் எதற்காக இப்போது கட்டப்படுகிறது? நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டா. இப்போ என்ன? மனிதர்கள் தவாஃப் வருவதற்காக, ஹஜ் செய்வதற்காக, ஏத்திகாஃப் இருப்பதற்காக, தொழுவதற்காக அந்த ஆலயத்தை நீங்க கட்டுங்க. நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த ஆலயம் கட்டப்பட்டால் இது உலகத்தின் கேந்திரமாக மாறப்போகிறது என்கிற செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப அவரும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். உலகத்திலேயே காபத்துல்லாவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பு என்ன என்றால், நாம் எந்த பள்ளிவாசலை கட்டினாலும் நம் விருப்பத்திற்கு கட்டியிருப்போம். திருப்பூருக்குள்ள எத்தனை பள்ளி இருக்குது? இது அல்லாஹ் இந்த இடத்துல பள்ளி கட்டுன்னு சொன்னனாலயா? இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவினால அல்ல. நமக்கு இந்த இடத்துல வசதி, இந்த இடத்துல வாங்க முடிஞ்சது, அப்படி நம்ம கட்டுகிறோம். அப்படித்தான் எல்லா பள்ளியும் அமைஞ்சிருக்கும். உலகத்தில் அமைந்திருக்கிற எல்லா பள்ளிகளும் மனிதர்கள் நாம் வணங்க வேண்டும் என்பதற்காக நாம உருவாக்கி கொண்டது. காபத்துல்லா மட்டும்தான் என்னை வணங்குவதற்கு என்று இந்த இடத்தை கட்டுன்னு சொன்னது. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இடம். அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் அது. அதுக்கப்புறம் அது அழிஞ்சு சிதிலம் அழிஞ்சு பாலைவனமாகி திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹ் புனர் நிர்மாணம் இடிஞ்சு கிடக்கல, ஒண்ணுமில்லாம கிடக்குது, இந்த இடத்துல தான் கட்டணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அந்த அடிப்படையில் அந்த கட்டிடம், அந்த பள்ளிவாசல் என்பது எவ்வளவு சிறப்பு மிக்கது. அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டு அந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும். அதை நோக்கி எல்லா மக்களும் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பள்ளிவாசலை கட்டி முடிச்சுட்டு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளியை கட்டிட்டோம். பள்ளி திறப்பு விழாக்கு அப்படியே சீரியல் லைட்டாக போட்டாச்சு, வருக பேனர்லாம் வச்சாச்சு. அந்த சமயத்தில் அந்த பள்ளி நிர்வாகிகளை நீங்க பாருங்க, அப்படி பூரிப்பில் இருப்பாங்க, பெரிய சந்தோஷம். அங்கே வருகிற அறிஞர்கள் கூட அப்படியே அந்த நிர்வாகிகளை புகழ்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க எவ்வளவு பெரிய பள்ளி கட்டியிருக்கோம் தெரியுமா, எங்க பள்ளியில இவ்வளவு வசதி இருக்குதுங்க, இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த சிக்கல் இருக்கக்கூடாது என்று எங்க பள்ளியில எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கிறோம் என்று அந்த பள்ளியை கட்டியவர்கள் தாங்கள் கட்டிய அந்த பள்ளியினுடைய அருமை பெருமைகளை பேசுவதை பார்க்கலாம். இது நாம் நமக்காக, நம்முடைய வசதிக்காக கட்டி கொண்டது என்றாலும் அதில் நன்மை உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது நாம் கட்டுவதை போன்ற ஒரு பள்ளியா? நிச்சயம் கிடையாது. இதற்கும் அதற்கும் பல்லாயிரம் மடங்கு வித்தியாசம். பல்லாயிரம் மடங்கு வித்தியாசங்கிறது எதை வச்சு சொல்ல முடியுது? இங்கே தொழுதால் எவ்வளவு நன்மையோ அதே தொழுகையை நாம் காபத்துல்லாவில் தொழுதால் பல்லாயிரம் மடங்கு நன்மை. அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த பள்ளிவாசலை கட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு பணிவோடு இருந்தார்கள், அவங்க எவ்வளவு பணிவா இருந்தாங்க. அந்த பணியை எடுத்து வேலையை முடிச்சிட்டு அதை ஒப்படைக்கும் போது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பணிவோடு ஒரு துவாவை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இது இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், அந்த காபாவினுடைய அடித்தளத்தை இப்ராஹிம் இஸ்மாயில் இருவரும் உயர்த்தி கட்டிய பொழுது, பினிஷிங் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள். அவங்க செஞ்ச துவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அதை கட்டி முடித்த பிறகு எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் பணிவோடு கேட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஐவேளை தொழுகிறோம். இந்த தொழுகை முடிந்த பிறகு
நோன்பு வைக்கிறோம். நோன்பு முடிந்த பிறகு நாம் ஒவ்வொரு அமல்களையும் செய்கிறோம், தான தர்மங்கள் எத்தனையோ செய்கிறோம். இவைகளை ஞாபகப்படுத்தி, யா அல்லாஹ் நீ சொன்னதற்காக தொழுதிருக்கிறேன், நீ சொன்னதற்காக நோன்பு வைத்தேன், நீ சொன்னதற்காக இதோ இந்த அந்தந்த அமல்களை எல்லாம் செய்திருக்கிறேன், என்னிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள். அப்படி என்னைக்காவது நம்ம துவா செஞ்சிருப்போமா? அப்படி. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட ஒரு எண்ணம் வரும். இப்ப நான் 5 வேளை கரெக்டா தொழுகிறேன்னு வைங்க, உங்களை யாராவது ஒருத்தர் சரியா தொழுங்கன்னா, ஏன்பா இப்படி இருக்கிற, நீ சொன்ன திருந்தவே மாட்டியா அப்படிம்போம். ஏன்? நான் சரியா இருக்கிறேன்னா, நான் சரியா இருக்கிறேங்கிறது வேறு விஷயம். அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையை கொண்டு நான் பெருமை அடிக்க முடியுமா? யா அல்லாஹ் உனக்காக நான் வேலை வெட்டி விட்டு கஷ்டப்பட்டு வந்து தொழுதிருக்கிறேன், என் தொழுகையை நீ ஏத்துக்க என்று அல்லாஹ்விடத்தில் பணிவாக நிற்க வேண்டிய நாம் மனிதர்களிடத்தில் நம்மை உயர்த்தி நிற்கிறோம். ஏன் தொழுவே மாட்டேங்கிற என்று மனிதர்களுக்கு முன்னால் நான் தொழுகிறேன், நீ தொழவில்லை என்கிற அந்த வித்தியாசத்தை நாம் பாகுபாடு காட்டுகிறோம். அதுக்கு அவசியம் உண்டா? தொழாதவர்களுக்கு தொழுகை பற்றி சொல்ல வேண்டியது கட்டாயம். ஆனால் அது என் தொழுகையை வச்சு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்? என் தொழுகை உங்களுக்காகவா, அல்லது உங்கள் தொழுகை எனக்காகவா, அல்லது யாரும் யாருக்காக இல்லை, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக என்று அந்த அமலை செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளுமாறு மன்றாட வேண்டியது அவசியம். அதனால் அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான பணியை செய்துவிட்டு, யா அல்லாஹ் இதை ஏத்துக்க, இதை நீ ஒப்புக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடினார்கள். அல்லாஹ் அந்த செயலை அங்கீகரிக்காமல் போய்விட்டால் என்ன ஆவது? யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அது பெரிய நன்மை கொடுத்துரும். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பெரும் அமலாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அமலை செஞ்சுட்டோம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளவோ நற்காரியங்களை செய்கிறோம், இவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளும் வகையில் செய்திருக்கிறோமா? அதில் குறைபாடு இருக்கிறதா? அப்ப அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள், இது குறை இருக்குது, நான் மனுஷங்கிற முறையில் தப்பு பண்ணியிருக்கிறேன், இது தவறு நடந்திருக்கலாம், எனக்கு தெரிந்த தவறு இது, தெரியாமலே எத்தனையோ இருக்கலாம், இந்த குறைகளுக்காக நிராகரித்து விடாதே அல்லாஹ், இதை ஒப்புக்கொள் என்று நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நற்காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ் மறுத்து விடாத அமலாக நம் அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு துஆ செய்யக்கூடிய வழிமுறையை இது சொல்லித் தருகிறது. நம்ம எத்தனை பேர் இந்த துஆ செய்திருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு கால் இந்த கோணத்தில் நாம் இதை பார்க்காமல் இருந்தால் இருக்கலாம், அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நாம் விளங்கிய பிறகு, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை விளங்கிய பிறகு, ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு துஆ முக்கியம். வெறும் செஞ்சுட்டு போனா பத்தாது. தொழுதுட்டோம், தொழுது எதிர்த்து விறுவிறு ஓடிட்டோம், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா தெரியலையே. இப்ப ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், ஜும்மாவுடைய குத்பாவில் பங்கெடுக்கிறோம், இதற்கு பிறகு தொழுகையில் பங்கெடுக்கிறோம், ஜும்மா தொழுகையை நிறைவு செய்கிறோம். இந்த நாம் நிறைவு செய்த இந்த தொழுகை அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா தெரியாது. யா அல்லாஹ் இதை மறுக்கிறாத, இதை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறது. எவ்வளவு பெரும் காரியத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பணிவை இந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்மை ஒப்படைக்கிற ஒரு வழிமுறையை இந்த துஆவின் மூலம் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அதே போல இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி மிக முக்கியமான செய்தி. இன்னைக்கு நமக்கு இது எல்லாமே முக்கியமானதுதான், வாழ்க்கைக்கு முக்கியமான இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஒரு துஆ செய்கிறார். அந்த துஆவை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறார். எப்படி துஆ செய்றாங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா தகப்பல் துஆ. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கு, எங்கள் துஆவை நீ ஏத்துக்க. துஆ கேட்டாலே எல்லாம் ஏத்துப்பான்றது வேறு விஷயம். ஆனா அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, துஆவை நீ ஏத்துக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் குறை செய்தார்களா? அவங்க பிள்ளைகள் தொழுகையில் குறை செய்தார்களா? இல்லை. ஆனாலும் அவர்கள் தனக்காக, தன் பிள்ளைக்காக, தொழுகைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இறைவா என்னையும் என் சந்ததிகளையும், தன் மகனுக்காக என்று கேட்கவில்லை, என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். தன் பிள்ளைகளை பற்றி அவர்களுக்கு இருந்த எண்ணம், அதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் பதிவு செய்யறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அல்லாஹ் பலவிதமான சோதனைகள் செய்தான் என்று பார்க்கிறோமே. வைது தலா இப்ராஹிம் பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹீமை பலவிதமான சோதனைகளுக்கு அல்லாஹ் ஆளாக்கினான், எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்தார். முடித்த பிறகு திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னி லின்னாசி இமாமா, இப்ராஹீமே உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகிறேன் என்று இப்ராஹிமிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், வமின் துர்ரியத்தி, இறைவா என் சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடு, என் சந்ததிகளுக்கும் கொடு என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டு ஒரு பதில் சொல்றான். கால லா யனாலு அஹதில் லாலிமீன், உன்னுடைய சந்ததிகளில் அநியாயக்காரர்களுக்கு இது பொருந்தாது. மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப்படுகிற அந்த தகுதி அநியாயக்காரனாக இருந்தால் ஒரு சந்ததிக்கும் வராது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செய்கிறாங்க. அந்த துவா, நானும் என் சந்ததிகளும் தொழுகையாளியா இருக்கணும், அல்லாஹ் தலைவர் ஆக்க போறேன்னு சொல்லும் போது என்னை மட்டும் இல்லை என் சந்ததிகளையும் தலைவராக்கு. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், என் சந்ததிகளிலிருந்து உன் தூதர்களை அனுப்பு, அவர்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டுவார்கள், உன்னுடைய மார்க்க விளக்கத்தை சொல்லி தருவார்கள்னு சொல்றாங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே படாத பாட்டுப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. நம்மள மாதிரி சராசரியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழலை. அவங்களுடைய இளமை காலத்திலிருந்து மரணிக்கும் வரையிலும் ஏதேனும் ஒரு வகையில் துயரம், ஏதேனும் ஒரு வகையில் சோதனை, வாழ்க்கை முழுவதும் சோதனையாகவே அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக அந்த சோதனைகளை அனுபவிச்சாங்க? ஒரு நபியாக நியமிக்கப்பட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் போது அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அவங்க எப்படி நினைக்கல தெரியுங்களா? நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், நான் அதை தாக்கிக்கிட்டேன், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம், அப்படி அவர் நினைக்கல. இந்த துபாவில் வரக்கூடிய அம்சம் என்ன தெரியுங்களா? இறைவா என் சந்ததிகளையும் தலைவராக்கு, அவர்களிலிருந்து உன்னுடைய தூதர்களை அனுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சொன்னதை போன்று அவர்களும் சொல்லட்டும். யோசிச்சு பாருங்க, எந்த தகப்பனும் எந்த பெற்றோரும் சிந்திக்காத வார்த்தை. எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நான் உள்பட பிள்ளை குட்டிகளை பெற்றிருக்கிற அத்தனை தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் என்ன சொல்லுவோம்? நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கும். இந்த வார்த்தை சொல்லாத ஒரு மனிதன் கிடையாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டத்தை பற்றி யோசிக்கவில்லை. நான் எப்படி உயர்ந்த இடத்தை அடைந்தேனோ அதே போன்று என் சந்ததிகளும் அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக அவர்கள் சிரமப்படுவதை பற்றி கவலைப்படவில்லை. யோசித்து பாருங்கள், அவங்க செஞ்ச துவா, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தால் அது ஒரு பெரிய வரலாறாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை பற்றி நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்ப்பு இருக்கு? பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்ப்பு. அதுக்கு மேல பெண் பிள்ளைகள்கிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு கிடையாது. இதே ஆம்பளை பையன் பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷம். எப்படி? ரெண்டு வகையில சந்தோஷப்படுவோம். ஒன்று, நம்ம கஷ்டப்படுகிற ஏழைகளாக இருந்தால் நமக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை சிங்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். இல்ல வசதி இருக்குது அப்படின்னா என் சொத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிட்டான், என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மகன் கிடைத்து விட்டான். அப்போ நம்ம பிள்ளைகளை பற்றி வச்சிருக்கிற ரொம்ப சுருக்கமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன? பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்துடணும், பையனா இருந்தால் நம்ம சொத்துக்கு வாரிசாக்கணும், அப்படி சொத்து இல்லாத தகப்பனாக இருந்தால் என்னை என் பிள்ளை காப்பாற்றணும். இதை தவிர நம் பிள்ளைகளிடத்தில் பெருசா எதிர்பார்க்கிறது இல்லைங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளிடத்தில், தன் சந்ததிகளிடத்தில் அதை விட உயர்வான ஒன்றை எதிர்பார்த்தார்கள். தன் பிள்ளைகள், தன் சந்ததிகள் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வழிகாட்டும் தலைவர்களாக, தூதர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் நபிக்கும் நமக்கும் சேர்த்து கட்டளை இடுகிறான். நமக்கு மட்டும் கட்டளை அல்ல, இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த கட்டளை. குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீமன் தீனன் கையிமன் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களிடத்திலே இறைவன் எனக்கு நேரான பாதையை காட்டிவிட்டான், அது உறுதியான மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம். யார் சொல்ல வேண்டியது? யார் சொல்லுகிறான்? இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்திருக்கிற நேர்வழி இப்ராஹிமுடைய வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் தான் இந்த இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு தூதராக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறானே, அந்த தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளை பற்றி என்ன எதிர்பார்ப்பை மக்கள் அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன எதிர்பார்ப்பை வைக்கிறோம்?
எனக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா, எனக்கு ஒரு மகள் பிறந்து விட்டால், எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டால், அந்த குழந்தை இடத்தில் எனக்கான எதிர்பார்ப்பு என்ன? கேள்வி வருதா இல்லையா? என்ன எதிர்பார்க்கிறோம்? சொத்தை பாதுகாக்கணும்னா, எனக்கு கஞ்சி ஊத்தணும்னா, இவ்வளவுதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமா? ரொம்ப சுருக்கிட்ட நம்ம வாழ்க்கையை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கஷ்டப்பட்டதை போன்று மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக தன் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டும் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களே. நம்முடைய சந்ததிகள் நமக்கும், நம்முடைய சமூகத்திற்கும், நம்முடைய நாட்டிற்கும் பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று என்றாவது நாம விரும்பி இருப்போமா? என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? அவங்க செஞ்ச துவாவிலேயே பிள்ளைகள் சந்ததிகளை மட்டும் சொல்லல, ஊருக்கும் சேர்த்து தான் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இறைவா, இந்த ஊர் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இந்த ஊர்ல நீ மக்களை கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு உணவு கனி வகைகளை கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்களே, அந்த ஊருக்கு தேவையான எல்லாவற்றையும் அதில் அடக்கி அவங்க துவா செய்யறாங்க. நாம ஊருக்காக, நாம் வாழுகிற நாட்டிற்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? வெறுமனே ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்துட்டு பிறக்கிறோம், வளர்றோம், வாழுகிறோம், செத்து போறோம். இப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், அது ஏதேனும் ஒரு வகையில் பிற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வாழ்வு என் குடும்பத்தை தாண்டி இதோ இந்த சமூகத்திற்கு இந்த வகையில் பயன்படுகிறது என்ற வகையில் அமைந்திருக்குமையானால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு சிறு பிரதிபலிப்பாக இருக்கும். அல்லது மனிதனாக பிறந்து வாழ்ந்து செத்து போயிட்டோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய சாயல் கூட இல்லாதவர்களாக நாம் மாறி போகிறோம். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் சாயல் நம் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டுமானால் இந்த துவாக்களை கவனப்படுத்திக் கொண்டாலே போதும். இந்த துவாக்களுக்கு இருக்கிற பின்னணிகளை கவனப்படுத்திக் கொண்டாலே அல்லாஹ் நமக்கு சரியான ஒரு ஈமானிய உறுதியை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட ஈமானிய உறுதியோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மக்களுக்காக ஏகத்துவ பணியை சொன்னார்களோ, அதை சிரமம் ஏற்று தாங்கிக் கொண்டார்களோ, எவ்வாறு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தார்களோ, அதை போன்ற ஒரு ஈமானிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதற்கு போதுமானவன். வாக்கிருதவனாக விரும்புகிறான். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற பாசிச பிஜேபி அரசு தன்னுடைய கட்சிக்கும் தான் நடத்துகின்ற ஆட்சி முறைக்கும் எதிராக யாரெல்லாம் இருப்பார்கள், மக்களுக்காக யாரெல்லாம் குரல் கொடுப்பார்கள் என்பதை கவனித்து அவர்களை உளவு பார்க்கிற ஒரு தேச விரோத செயலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இந்த செயல் நிச்சயம் தேச விரோதம். சாதாரண மனிதன் செய்தாலும் தேச விரோதம் அல்ல, ஒரு அரசே செய்தாலும் அது தேச விரோதம் தான். சாதாரண குடிமக்களை வேவு பார்ப்பதும், மக்களுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்களை வேவு பார்ப்பதும் ஒரு தேச துரோகமான ஒரு செயல்தான். அப்படிப்பட்ட ஒரு தேச துரோக செயலை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று சொல்லாமல் ஒரு கள்ள மௌனம் காத்து வருகிறார்கள். அது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஸ்பைவேர், அதாவது பெகாசஸ் என்கிற ஒரு ஸ்பைவேர் என்று சொல்கிறார்கள், ஒரு சாஃப்ட்வேர் நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலில், நம்முடைய கம்ப்யூட்டரில், நம்முடைய லேப்டாப்பில் நம்முடைய அனுமதி இல்லாமலே அது உள்ளே நுழைக்க முடியும். அதற்கான டெக்னாலஜி அது. உள்ளே நுழைச்சிட்டு நாம் எதையெல்லாம் பேசணும் வச்சோம், என்னவெல்லாம் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை இன்னொரு இடத்துலேருந்து கண்காணிக்க முடியும். இதுதான் இந்த பெகாசஸ்ங்கிற அந்த சாஃப்ட்வேருடைய அம்சம். அதை தயாரித்திருக்கிற நிறுவனம் இஸ்ரேலுடைய என்எஸ்ஓங்கிற ஒரு நிறுவனம், ஒரு யூத நிறுவனம் அதை தயாரித்திருக்கிறது. அந்த நிறுவனம் தனிநபர்களுக்கு இதை நாங்கள் தருவது இல்லை, அல்லது ஒரு தனி நிறுவனங்களுக்கு நாங்கள் தருவதில்லை, அரசுகளுக்கு மட்டும்தான் தருவோங்கிறோம். நாங்கள் தயாரிச்சிருக்கிற இந்த உளவு பார்க்கிற இந்த செயலி அரசுக்கு மட்டும்தான் தருவோங்கிறார். இப்ப இந்தியாவில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அரசின் அனுமதியோடு தான், அரசு தான் அதை விலைக்கு வாங்கியிருக்குது, அரசாங்கம் தான் அதை கண்காணித்திருக்கிறது என்றால் இதை விட மக்கள் விரோத ஒரு தேச விரோத அரசு இருக்க முடியாது. இதில் என்ன ஆபத்து ஏற்படும், அந்த ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கல. சமீபத்தில் ஒரு சமூக போராளி ஒருத்தர் இறந்து போனார். ஸ்டேன்ஸ் சுவாமிங்கிற ஒருத்தர் இறந்து போனார். கிட்டத்தட்ட 80 வயசு தாண்டிய ஒரு முதியவர். யூஏபி என்கிற ஒரு கொடூரமான சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். கைகள் நடுங்கிறது, அந்த நடுக்கம், அந்த நோய் வந்துருச்சு அவருக்கு.
டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்க முடியலப்போ ஒரு ஸ்ட்ரா கொடுக்க, நான் வச்சு குடிச்சுக்கிறேன்னு அவரை கெஞ்சி கேட்டும் கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத இந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்கல. டம்ளர் எடுத்தா கை நடுங்கும், கொட்டிடும். அப்படி சித்திரவதை செய்யப்பட்டு ஜெயிலுக்குள் அவர் சாக வேண்டும் என்றே படுகொலை செய்யப்பட்டார். கழுத்தை நெரிச்சு கொல்லல, துப்பாக்கியால் சுட்டு கொல்லல, ஆனால் அவர் சாவதற்கான, செத்து போவதற்கான எல்லா வேலையும் செஞ்சார். அந்த முதியவர் இயலாமையினாலேயே ஜெயிலுக்குள்ள இறந்து போனார். ஐநா மன்றம் வரையிலும் அதற்கு கண்டனங்களை தெரிவித்தார்கள், இரங்கலை தெரிவித்தார்கள். இதில் என்ன விஷயம் தெரியுங்களா? அதில் இந்த பெகாசஸ், இந்த உளவு, இந்த செயலி மூலமா, இந்த அப்ளிகேஷன் மூலமா அவருடைய கம்ப்யூட்டர்ல அவருக்கே தெரியாமல் ஒரு ஃபோல்டர் உள்ள இருக்கு. அவர் பார்த்தா தெரியாது அவருக்கு. ஆனால் இந்திய அந்த உளவுத்துறை வந்து பார்க்கும்போது அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. பார்த்தியா, மெயில் அனுப்பியிருக்கிறேன், இனி இந்திய தேசத்திற்கு எதிராக மெயில் அனுப்பியிருக்கிறேன், இந்த உரையாடல்களை இந்த நபர்கிட்ட பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இந்தியாவின் உலக அளவில் கவனிக்கப்படுகிற முக்கியமான சமூக செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர். இந்தியாவினுடைய உலக அளவில் புகழ்பெற்ற கவிஞர் வரவர் ராவ் என்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர், அதே சுதா பரத்வாஜ்ங்கிற ஒரு சமூக போராளி, இப்படி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கியமான இந்தியாவின் சமூக போராளிகள் இன்றைக்கு இந்த ஸ்பைவேரை காரணம் காட்டி, ஸ்பைவேரை காரணம் காட்டல, உங்க கம்ப்யூட்டர்ல, உங்க மொபைல்ல இந்த தேசத்திற்கு விரோதமான இந்த செயல் இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது வரையும் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து நமக்கு புரியுதுங்களா? ராகுல் காந்தி உளவு பார்த்துட்டாங்க, மத்திய அமைச்சரே உளவு பார்த்துட்டாங்களா? உளவு பார்த்துட்டாங்கிறது விஷயம் அல்ல. அதன் மூலம் அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? ஒரு அப்பாவியை கூட, எந்த குற்றமும் செய்யாத ஒருவனை கூட அவனுடைய ஒரு இமெயில் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறோமோ அத்தனை பேர் இமெயில் வேணும். இமெயில் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. கீபேர்டுனா பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்கிற நாம் அனைவருமே இமெயில் வச்சிருப்போம், இமெயில் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ அந்த இமெயிலுக்குள்ள பூந்து நம்ம மொபைலில், நம்முடைய கம்ப்யூட்டரில், நம்முடைய லேப்டாப்பில் அரசுக்கு விரோதமாக ஒரு ஃபோல்டரை அவனே திணிச்சு வச்சுட்டு நீ கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுற ரகசியமானு சொல்லி தூக்கி உள்ள வைக்க முடியும். ஆக தான் நினைத்தவர்களை நினைத்த நேரத்தில் ஆள் தூக்குவதற்கான ஒரு வேலையை கவர்மெண்ட் செஞ்சிருக்கிறது. இது இந்தியா முழுவதும் கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசை பொறுத்தவரையில எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்முடைய எதிர்ப்பு வலுவான முறையில் அமைந்திருந்தால், எதிர்ப்பு கடுமையான முறையில் அமைந்தால் இதை தவிர்க்க முடியும் என்கிற முறையில் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இங்கே நாம் சொல்லுகிறோம். இதற்காக நம்முடைய கண்டனங்களை எந்தெந்த வகையில் எழுப்ப முடியுமோ அதற்காக நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். இது எல்லோருக்குமான ஆபத்து. யாரை வேண்டுமானாலும் அரசு தூக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் அரசு தேச துரோகியாக சித்தரிக்க முடியுங்கிற ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். இல்லையானால் நம்முடைய எதிர்காலத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய கடுமையான கண்டனங்களை இங்கல்ல, வெளியில் எங்கே நாம் வைக்க முடியுமோ, அதற்கான சந்தர்ப்பங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே சரியான முறையில் நாம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் வாழுகிற நாட்டை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் நல்ல ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.